ஈரான் மீதான போரை தொடர்ந்து நடத்துவதற்கு பென்டகனிடம் நிதி போதாது. மேலும் 88 பில்லியன் அமெரிக்க டாலரை விடுவிக்குமாறு காங்கிரசிடம் கெஞ்சும் ட்ரம்ப் நிர்வாகம். ராணுவத்திற்கு சம்பளம் கொடுக்கவும், இதுவரை ஈரானை நோக்கி ஊதி தள்ளிய ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை வாங்கி நிரப்பவும் இந்த நிதி அவசரமாக தேவைப்படுகின்றதா? அமெரிக்காவின் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை இப்போது போர்க்களத்தை மட்டும் மாற்றியமைக்கவில்லை, அது பென்டகனின் சொந்த போர் இயந்திரத்தையே ஒருவிதமான அழுத்தத்திற்குள்ளாக்க தொடங்கி இருக்கிறது. இந்த வீடியோவில் ஈரான் போரின் பல பரபரப்பு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. வணக்கம், நான் உங்கள் ஆர்என் ட்ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. புதிதாக வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான காணொலிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சரி, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படி உள்ளுக்கு வாங்க. இந்த விடயங்கள் தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த விஷயத்தை நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அமெரிக்காவுக்கு இந்த போரை நடத்துவதற்கு பணம் இல்லையா என்று நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியான போர் நடவடிக்கைகள் நீடிக்கும் நிலையில் இந்த நீடித்த போர் நடவடிக்கைகளின் நிதியியல் சுமை வியக்கத்தக்க வேகத்தில் அமெரிக்காவில் அதிகரித்து வருகின்றது. போர் விமானங்களை வான்வெளியில் பறக்க வைப்பது, ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ந்து எச்சரிக்கை நிலையில் வைத்திருப்பது மற்றும் இப்பகுதி முழுவதும், அதாவது வளைகுடா பகுதி முழுவதும் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவது மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்களை போருக்கு தயாராக வைத்திருப்பது ஆகியவற்றுக்கான செலவு மிகவும் வேகமாக அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இப்போராட்டத்தை தொடர பென்டகன் இப்போது கடினமான சமரசங்களை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் படி மத்திய கிழக்கில் நடவடிக்கைகளை தொடர அமெரிக்காவின் சொந்த ராணுவ தயாரிப்பின் முக்கிய அம்சங்களை குறைக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடங்கிவிட்டனர் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நடந்து வரும் ஈரான் மோதலுக்கு வளங்கள் திசை திருப்பப்படுவதால் ராணுவத்திற்கான பயிற்சிகள் குறைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. உபகரணங்கள் பராமரிப்பு அட்டவணைகள் தாமதப்படுத்தப்படுகின்றன. மேலும் திட்டமிடப்பட்ட ஆயுத கொள்முதல்கள் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன. இந்த எல்லா விடயங்களும் குறைக்கப்படுவதற்கான முக்கிய காரணமாக இருப்பது பென்டகனிடம் இந்த போரை கொண்டு நடத்துவதற்கான பணம் போதாமல் இருப்பது என்பது மட்டுமே. இந்த அறிக்கை அமெரிக்க ராணுவம் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் நிதியியல் அழுத்தத்தை எடுத்து காட்டுகிறது. இது ஒரு கடுமையான உண்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. போர் நீண்ட காலம் நீடிப்பதாலும் அதிக செலவினங்களை ஏற்படுத்துவதாலும் ஈரானை தோற்கடிப்பதில் மட்டுமல்லாமல் அதனுடன் சண்டையிடும் அதிக அளவிலான செலவை தாங்குவதுதான் அமெரிக்காவிற்கு இப்பொழுது மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. பென்டகனுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய வருடாந்திர நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த அழுத்தம் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமான நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இப்போது எரிபொருள், பழுதுபார்ப்பு, படைப்பிரிவுகள் மற்றும் ஈரான் மீது பயன்படுத்தப்படும் விலையுயர்ந்த ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை மாற்றுவதற்கு திசை திருப்பப்படுவது என்பதே பிரச்சனையாகும். ட்ரம்ப் நிர்வாகம் காங்கிரசிடம் கிட்டத்தட்ட 88 பில்லியன் டாலர் அவசரகால நிதியை கோரியிருக்கிறது. தோராயமாக 67 பில்லியன் டாலர் நேரடியாக பென்டகனுக்கு செல்லும். இதில் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்கு 21 பில்லியன் டாலர், செயற்பாட்டு செலவுகளுக்கு 17.3 பில்லியன் டாலர் மற்றும் ரகசிய திட்டங்களுக்கு 12 பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகை அடங்கும். இந்த மோதல் எந்த அளவுக்கு அமெரிக்க வளங்களை சுமைக்குள்ளாக்குகிறது என்பதை இந்த நிதி கோரிக்கையின் அளவு வெளிப்படுத்துகிறது. இந்த புதிய மோதலின் போது 850க்கும் மேற்பட்ட டோமா குரூஸ் ஏவுகணைகள் சுடப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் முன்பு செய்தி வெளியிட்டிருந்தது. நவீன வகைகளைச் சேர்ந்த ஒவ்வொன்றும் 3.6 மில்லியன் டாலர் வரை செலவாகும். மேலும் இவற்றை மீண்டும் தயாரிப்பதற்கு 2 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் நிதி இல்லாவிட்டால் வழக்கமான பயிற்சிகளும் நடவடிக்கைகளும் குறைக்கப்பட வேண்டியிருக்கும் என்று பென்டகன் அதிகாரிகள் முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். பராமரிப்பு தாமதங்கள், மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ள பணிகளுக்காக விமானங்கள், கப்பல்கள் மற்றும் பிற உபகரணங்கள் கிடைப்பதை குறைக்கலாம். ஆனால் காங்கிரஸ் இன்னும் பிளவுபட்டுள்ளது. ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசு கட்சியினரும் மற்றொரு பெரிய தொகுப்பிற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பு போரின் செலவு, நோக்கங்கள் மற்றும் காலம் குறித்து அதிக வெளிப்படைத்தன்மையை கோரியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய விவாதமாக இன்று வெள்ளை மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிதி தொடர்பான சட்டம் இயற்றுபவர்களும் வாஷிங்டனை 1 மாத கால விடுப்புக்காக விட்டுச் செல்வதற்கு தயாராகி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் பென்டகன் உடனடியாக நிவாரணம் இல்லாமல் செலவுகளை தொடர்ந்து ஏற்க வேண்டியிருக்கும் என்ற சாத்திய கூற்றை ஏற்படுத்துகிறது. தீர்ந்து போன கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் ராணுவ தயாரிப்பு நிலையை பேணவும் இந்த பணம் தேவை என்று நிர்வாகம் வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ளாது என்கிறது. முறையாக அங்கீகரிக்காத கால வரையறையற்ற மோதலுக்கு வரி செலுத்துவோர் நிதியளிக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை கேட்பதாக விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த முரண்பாடு மறைக்க முடியாத அளவுக்கு மாறி வருகின்றது. ஈரான் மீதான தனது ராணுவ அழுத்தம் ஈரானை பலவீனப்படுத்துவதாக வாஷிங்டன் செலவு செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில்
பென்டகன் பயிற்சியை குறைக்க, பராமரிப்பை ஒத்திவைக்க, தொழிற்சாலைகள் மாற்றி அமைக்கக்கூடிய வேகத்தை விட வேகமாக ஆயுதங்களை நுகர இந்த யுத்தம் அமெரிக்காவை கட்டாயப்படுத்துகிறது. இந்த போர் ஐக்கிய நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கலாம். ஆனால் அதன் நிதியியல் மற்றும் ராணுவ விளைவுகள் இப்போது நேரடியாக பென்டகனை சென்றடைகின்றன. ஈரான் மோதலின் மனித விலை ஆபத்தான வேகத்தில் அதிகரித்து வருகின்றது. அமெரிக்க ராணுவத்தின் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்தது 18ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானின் சமீபத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் 100க்கும் குறைவான அமெரிக்க துருப்புக்கள் காயமடைந்ததை பென்டகன் ஒப்புக்கொள்கிறது. இது தீவிரமடைந்து வரும் மோதலின் விலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வாஷிங்டன் போஸ்டின் அறிக்கையின்படி அதிகரித்து வரும் உயிரிழப்பு எண்ணிக்கையில் ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அமெரிக்க சேவை உறுப்பினர்களும் அடங்குவர். எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 6 அமெரிக்க விமானப்படை வீரர்கள் மற்றும் கடந்த வாரத்தின் மீள ஆரம்பிக்கப்பட்ட மோதலின் போது கொல்லப்பட்ட கூடுதல் துருப்புக்கள் நாளுக்கு நாள் கொடூரமாகி வரும் மோதலின் கடுமையான சித்திரத்தை வரைகின்றன. போரின் மிகவும் பேரழிவுகரமான இழப்புகளில் சில அதன் ஆரம்ப கட்டத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. குவைத்தின் போர்ட் சுவைவாவில் உள்ள ஒரு மறைமுகமான செயற்பாட்டு மையத்தின் மீது ஈரானிய ஆளில்லா விமானம் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை துளைத்து மோதியதில் 6 அமெரிக்க ராணுவ ரிசர்வ் வீரர்கள் கொல்லப்பட்டனர். மற்றொரு கொடூரமான தாக்குதலில் சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தின் மீதான ஈரானிய தாக்குதலின் போது ஏற்பட்ட காயங்களால் ஒரு அமெரிக்க வீரர் பின்னர் உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது போர்க்களமானது முன்னணி நிலைகளுக்கு அப்பாலும் பரவியுள்ளது என்பதற்கான மற்றொரு கடுமையான நினைவூட்டலாகும். மேற்கு ஈராக் மீதான செயற்பாடுகளின் போது அமெரிக்க விமானப்படையினுடைய KC-135 ஸ்டாடோ டேங்கர் விபத்துக்குள்ளான போது இழப்புகள் மீண்டும் அதிகரித்தன. அந்த விமானத்தில் இருந்த அனைத்து 6 பணியாளர்களும் கொல்லப்பட்டனர். டேங்கர் விபத்து விரோத தீயினால் ஏற்படவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளையகம் கூறியது. இது விமானத்தை வீழ்த்தியதாக கூறும் ஈரான் ஆதரவு ஈராக்கிய குழுவின் கூற்றுக்கு முரணாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 2வது KC-135 குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்ததாக கூறப்பட்ட போதிலும் தரையிறங்க முடிந்தது என்றும் சொல்லப்படுகிறது. சமீபத்திய தாக்குதல்களின் போது மேலும் 3 உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகள் இதனோடு சேர்ந்து கொண்டது. ஜோர்டானில் உள்ள முவாஃபாக் சால்டி விமான தளத்தின் மீது ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்கியதில் லெப்டினன்ட் டைலர் ஜேம்ஸ் பெஹான் மற்றும் பிரைவேட் இசபெல்லா கொன்சாலேஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க துருப்புகளால் பயன்படுத்தப்பட்ட ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் வீட்டு வசதி அலகுகளை இந்த ஏவுகணை தாக்கியதாக கூறப்படுகிறது. வெடிக்காத ஈரானிய தாக்குதல் ஆளில்லா விமானத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பின் போது வட ஈராக்கில் மற்றொரு அமெரிக்க சேவை உறுப்பினர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் 2வது வீரர் காயமடைந்தார். ஜோர்தான் தாக்குதலுக்கு பிறகு ஒரு அமெரிக்க வீரர் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் துல்லியமான ஒட்டுமொத்த எண்ணிக்கை மாறக்கூடியதாக உள்ளது. அதே நேரத்தில் விபத்துக்கள் மற்றும் பிற செயல்பாட்டு நிகழ்வுகளுடன் இணைக்கப்பட்ட அனைத்து இறப்புகளும் போர் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த அமெரிக்க அறிக்கைகள் வேறுபட்டுள்ளன. காயமடைந்த பணியாளர்களின் எண்ணிக்கையும் கடுமையாக அதிகரித்து வருகின்றது. இது ஈரான் நிகழ்த்துகின்ற மிக கடுமையான தாக்குதல்களின் வெளிப்பாடாக தெரிகிறது. சமீப வாரங்களில் ஈரானிய தாக்குதல்களின் போது கிட்டத்தட்ட 100 அமெரிக்க துருப்புக்கள் காயமடைந்துள்ளதாக பென்டகன் இப்போது கூறுகிறது. பெரும்பாலானோர் மூளை கதிர் அதிர்ச்சி அல்லது சிறிய காயங்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தோராயமாக 96% கடமைக்கு திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏவுகணை வசதிகள், கட்டளை மையங்கள், வான் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரானுக்கு எதிராக வாஷிங்டன் தொடர்ந்து 10 இரவுகள் வான்வழி தாக்குதல்களுடன் பதிலளித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகரித்து வரும் அமெரிக்க பலி எண்ணிக்கை ஈரான் அமெரிக்க தளங்களை எட்டி தாக்கும் திறனை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்பதை காட்டுகிறது. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற உலக விவர செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்களோடு மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் உலக விவர சேனலோடு இணைந்திருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். வணக்கம்.